வணக்கம் உறவுகளே, இது நங்கூரம். நான் முருகேசன். சாரங்கபாணின்னு ஒரு நபர், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நபர் இன்னைக்கு கைது பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நேத்திக்கு கைது பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓசூரில் போய் கைது பண்ணியிருக்காங்க. அவர் மேலே பல தரப்பட்ட வழக்குகள் அவர் மேலே பதியப்பட்டிருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவர் என்னென்ன பேசினார் அப்படின்னா, பெரியாரை பேசுவார், பெரியாரை துவேஷமாக பேசுவார், பெரியாரை பேசக்கூடாத வார்த்தைகளை பேசுவார், பெரியாரை தூக்கி பேசுகிற அந்த கட்சியில் இருக்கிறவங்களையும் பேசுவார், ஏட்டி போட்டியாக பேசுவார். பெண் ஒரு பெண்ணை பற்றி, தோழர் மதிவதனியை பற்றி ரொம்ப கேவலமாக அவர் பேசின ஒரு நபர். பெரியாரிஸ்ட்டுன்னு ஏற்றுக்கணும் அப்படின்னா, அந்த யாராவது இப்போ ஏதாவது ஒரு பொண்ணு நான் பெரியாரிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டணும் அப்படின்னா, நான் பெரியாரிஸ்ட்டுன்னு நான் காமிக்கிறதுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணணும்னா 40 பேர்த்துக்கிட்ட போய் படுக்கணும். குறைஞ்சபட்சம் 40 பேர்த்திட்ட படுக்கணும். அப்படி படுத்தா தான் இந்த சாரங்கபாணிங்கிறவர் பெரியாரிஸ்ட்டுன்னு ஏற்றுக்குவார். எவ்வளோ ஒரு முட்டாள்தனம், எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனம், எவ்வளோ சரி ரைட்டு விடுங்க. நம்ம வாயில் கெட்ட கெட்ட வார்த்தையாக வந்துடும். இப்போ தான் ஒரு வீடியோவை 4 நிமிஷம் 4.5 நிமிஷம் பேசின வீடியோவை கட் பண்ணிட்டு இப்போ வேறு வீடியோ போட்டிருக்கேன். அதில் வார்த்தைகள் அப்படி இருக்குது. சரி, இவர் 40 பேருங்கிறாரு, 50 பேர், ரைட்டு, ஒன்றும் ஓகேரா. சரி, பெரியார் இதை எங்கடா சொன்னார் அப்படின்னா அதுக்கு சொல்ல மாட்டான். எந்த பதிலுமே சொல்ல மாட்டான். பெரியார் இங்கே எங்கடா சொன்னார் இந்த வாசகத்தை நீ எங்கே சொன்னார், பெரியார் சொன்னார்னு சொல்லு அப்படின்னா உடனே என்ன பண்ணுவான், அதுக்கெல்லாம் ஆதாரம் காட்டுறான்னா ஆதாரத்தை கையில் வச்சுட்டு பேச மாட்டேன். இந்த புஸ்தகம் தான் எத்தனாம் தேதி பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு கையில் மூஞ்சில் அடிக்கணுமா இல்லையா, அதானே கரெக்டு. ஆனால் இவங்கள்ட்ட ஆதாரம் இருக்காது. ஆனால் பெரியாரை பற்றி ஆவாது போவதெல்லாம் பேசுவாங்க. இப்போ இவன் என்னோட கட்சி தலைவர் ஒரு பையன் இருக்கான் பார்த்தீங்களா, சீமான்னு. அந்த பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஏதாவது ஒரு துவேஷமாக ஏதாவது ஒன்று பேசி விடுவாப்புல. அந்த பையன் பேசின உடனே என்ன பண்ணுவாப்புல, ஆதாரம் எங்கே இருக்குது அப்படின்னா, ஆதாரம் எங்கிட்ட அங்கே இருக்குது, அதான் நீங்கள் மறைச்சி வச்சுருக்கீங்களே, அரசாங்கத்தில் மறைச்சி வச்சுருக்கீங்களே, அரசாங்கத்தை தூக்கி ஒளிய வச்சுருக்கீங்களே, அதெல்லாம் அரசுடைமையாக்குங்க. பெரியாருடைய நூல்களில் அரசுடைமையாக்குங்கப்பா. அவரோட கொள்கை தானே பின்பற்றுறீங்க, அவரோட கட்சி தானே, அவரோட அரசியல் தானே, அவரோட ஆட்சி தானே, திராவிட மாடல் ஆட்சி தானே, அவர் பேரை தானே வச்சுருக்கீங்க, அவர் கட்சியினுடைய பேர் தானே இதுக்கும் வச்சுருக்கீங்க. நீ அவர் கொள்கையை பின்பற்றுவாங்களா, அவரோட தேசிய நூலாக்குங்க, அரசுடைமையாக்குங்க. நூல்களை பூரா அரசுடைமையாக்கிட்டால் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிருமில்ல அப்படின்னா, சரி, யாருக்கும் தெரியாது. இப்போ அரசாங்கத்தில் அவங்க உள்ளே வச்சுருக்காங்க, யாரும் இது வரைக்கும் பார்க்கல, தெரியாது, என்ன இதுக்கும் தெரியாது. அப்புறம் அப்படி உனக்கு மட்டும் தெரியும் இது மாதிரி சொன்னது. பெரியார் 40 பேர்த்துக்கிட்ட என்ன பெரியாரிஸ்ட் தான் ஆகணும் அப்படின்னா 40 பேர்த்திட்ட படுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது பெரியார் சொன்னது. எப்படி உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு யார் உனக்கு சொன்னவனை கூட்டிகிட்டு வான்னு சொல்லணும்ல, காவல்துறை கூப்பிட்டு கேட்கணும்ல, காவல்துறை கூப்பிட்டு இங்கே வாயா, உனக்கு யார் சொன்னது இதெல்லாம், இந்த அவர் தாங்க சொன்னார், அவனை கூப்பிட்டு வாயா அவனு கேட்கணும்ல. ஒரு மனிதன் 6 அறிவு இருக்கிறவன், 6வது அறிவு இருக்கிறவன், 6 அறிவு நமக்கு இருக்குல்ல, இறைவன் நமக்கு 6 அறிவு இருக்க கொடுத்துருக்குல்ல. அந்த 6வது அறிவு என்ன பண்ணணும், ஒரு செயலை சொல்லும்போது ஒரு ஒரு விஷயத்தை பற்றி பேசும் பொழுது அதற்கான ஆதாரம் ஓரளவாவது இருக்கணும். இப்போ நீங்கள் என்னை கேட்குறீங்க, இப்போ யாராவது என்னை கேட்குறாங்க, இவர் கைது பண்ண உனக்கு எப்படி காணொலியில் பார்த்து தான் பேசுகிறேன், நான் ஜெர்னலிஸ்டாக நேராக போய் அங்கே போய் ஸ்பாட்டில் போய் நான் போய் பேட்டி எடுத்துகிட்டு வரதுக்கு காணொலிகளில் பார்க்குறேன், பேப்பர்களில் பார்க்குறோம், அதை படிக்கிறோம். அதை நம்ம கோணத்தில் நம்ம என்ன பேசணுமோ, நம்ம என்ன பேசணும், நமக்கு என்ன மனசில் தோணுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்தை ஒவ்வொருத்தரும் பலவிதமாக பார்ப்பாங்க. நான் என்னுடைய கோணத்தில் பார்க்குறேன், அவ்வளவுதான். இதுக்கு ஜெர்னலிஸ்டாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் காணொலியில் பார்த்தா பேசுகிறேன், அதான் ஆதாரம். எதை காணொலி, நிறைய காணொலிகள் பார்த்தேன். நான் எல்லா காணொலியில் பேரையும் சொல்லுவேன். அதெல்லாம் யூடியூப்லேயே இருக்குங்க எல்லாமே. அப்புறம் ஏன் நான் போய் சொல்ல போகிறேன்? அப்போ ஒரு விஷயத்தை பேசணும்ல, ஆதாரம் வேணும்ல, ஆதாரத்தை வச்சு தான் பேசணும். அப்போ அந்த ஆதாரம் இல்லைன்னா இப்போ என்ன பண்ணணும், ஷூவை மூடிக்கிட்டு பேசாத இருக்கணும். ஆதாரம் இல்லைன்னா ஷூவை மூடிட்டு பேசாத இருக்கணும். ஏற்கனவே ஒரு ஜட்ஜி என்ன பண்ணியிருக்காரு, பெரியாரை பற்றி பெரியாரை பற்றி உனக்கு என்ன தெரியும், பெரியாரை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு என்ன யோகிதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதி கேட்டிருக்காரு. இதெல்லாம் நடந்தது. அப்போது பெரியாரை பற்றி எதுவுமே தெரியாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் நம்ம பாட்டுக்கு பேசி விட்டுட்டு போனால் கிட்டத்தட்ட 10,000 மணி நேரத்துக்கு அதிகமாக கூட்டத்தை பேசி இந்த மக்களுக்காக ஓடா தேஞ்சி சொத்து பத்தெல்லாம் விட்டுவிட்டு சொத்து பத்தெல்லாம் இவ்வளவு இருந்தும் கோடீஸ்வரனாக இருந்தோம், அதெல்லாம் அனுபவிக்காமல் மூத்திர பையை கையில் பிடிச்சிக்கிட்டு ஊராக தெருவாக போய் சுற்றி பிரச்சாரம் பண்ணி கடைசியில் சாகும்போது கூட நான் உங்களை சூத்திரனாகவே விட்டுட்டு போகிறேனே, உங்கள் மேலே இருக்கிற சூத்திர பழியை என்னால் அகற்ற முடியலையே அப்படிங்கிற மன கஷ்டத்தோடு தான் போய் செத்தார் பெரியார். 94 வயசு வரைக்கும் வாழலாம் முடியுமா, இல்லை அவரை மாதிரி தான் எல்லா சுகத்தையும் விட்டு தெருவாக திரிய முடியுமா?
ஏன்டா அவர் தெரியணும்? எதுக்குடா அவர் தெரியணும்? நம்ம யோசிக்கணும். நமக்கு 6வது அறிவு இல்லையா? எவனாவது போறவன் போக்கத்த போக்குல ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போவான். அவன பிடிக்காதவன் பிஜேபிக்காரங்க, சங்கிங்க, எவனோ வடநாட்டுக்காரங்க, எவனா ஏதாவது ஒண்ணு ஊதி விட்டு போயிருவாய்ங்க. இந்தா தானே சிந்திக்க சொன்னாரு. அவர் என்ன சொன்னாரு? நான் சொல்றத நீ கேட்காத. நீ யாரு சொல்றதையும் நீ கேட்காத. உன்னோட அம்மா, அப்பாவை விட உன்னுடைய உன்னுடைய அம்மா, அப்பான்னு சொல்ல, எல்லாத்தையும் விட உயர்ந்தது. உன்கிட்ட இருக்கிற செல்வம் எல்லாத்தையும் விட உயர்ந்தது. சிந்திக்கக்கூடிய ஆற்றல். அதனால சிந்தி அப்படின்னாரு. எல்லாத்தையும் விட உயர்ந்தது. சாமியை விட, இந்த பிரபஞ்சத்தை விட எல்லாத்தையும் விட உயர்ந்ததுன்னா சிந்திக்கிறக்கூடிய ஆற்றல். அந்த ஆற்றல் நமக்கு இயற்கை குடுத்துருக்குது. நம்ம ஏன் சிந்திக்கிறோம்? நம்ம ஏன் சிந்திக்காம இருக்கணும்? அவர் சிந்தின்னு தான் சொன்னாரு. நான் சொல்றத நீ அப்படியே ஏத்துக்க வேணாம். எந்த உலகத்துல எந்த ஊர் தலைவனாவது இந்த ஸ்டேட்மெண்ட்ட சொல்லியிருக்கானா? நான் சொன்னத அப்படியே நீ ஏத்துக்க வேணாம். நான் சொல்றது நல்லது, கெட்டது, நீ எது சரி, எது தவறுங்கிறத நீயே யோசிச்சுக்க. நீயே முடிவெடுத்துக்க. நான் சொல்றத நீ நான் உன்னை யோசிக்க தான் சொல்றேன். நான் ஒரு விஷயத்த சொல்றேன். அந்த விஷயத்த பத்தி யோசி அப்படின்னு தான் சொல்றேன். ஆனா, நீ எடுக்கிற முடிவு நீ உன்னோட சொந்த முடிவா எடுத்துக்க. நான் என் முடிவு இல்ல. இது என்னுடைய முடிவு. இது என்னுடைய கருத்து. ஏன்னா, நீ எந்த ஊர்ல பேசுன? எந்த ஊர்ல பேசிட்டு எங்க போய் ஒளிஞ்ச நீ? இந்த தம்பி எங்க ஒளிஞ்சிருக்காப்புல? ஓசூர்ல போய் ஒளிஞ்சிருக்காப்புல. ஓசூர்ல தான் கைது பண்ணியிருக்காப்புல போலீஸ்காரங்க. எப்படி வச்சுக்கிட்டாலும் 2 நாள் நம்ம தேடிப்பாங்க. சரி. ஏன் அவ்வளோ தூரம் நீ பேசுனது உண்மை. இப்ப நான் பேசுனது நிஜம் அப்படின்னா, நீ அந்த இடத்துல நிக்க வேணும். நேரா நீ போலீஸ் என்ன எதுக்கு சார் தேடுறீங்க? என்ன எதுக்குங்க தேடுறீங்க? நான் வந்துட்டேங்க. அப்படின்னு சொல்லி போய் நிக்கலாம்ல? நிக்கணும்ல? அதானே நேர்மையான ஒரு மனிதன் கணக்கு. பெரியார் ஒரு தடவ கோர்ட்டு கேஸுக்கு போனாராம். கூண்டில் போய் நின்றுருக்காராம். என்னங்க இப்படி பேசிட்டீங்களாம்ல? ஆமாங்க பேசினேன். ஏய் இனிமேல் பேச மாட்டேன், சாரின்னு சொல்லிட்டு போங்க, மன்னிப்பு கேட்டு போயிருங்க அப்படின்னா பண்ண மாட்டாங்க. நான் பண்ண மாட்டேன். என் மனசில் சரின்னு பட்டுச்சு, நான் பேசினேன். நான் இதை உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் பேசணும், இல்லை யார்கிட்டையும் கேட்டுக்கிட்டு பேசணுங்கிற அவசியம் உங்கள்கிட்டயோ இல்லை வேறு யார்கிட்டையும் கேட்டுக்கிட்டு பேசணுங்கிற அவசியம்லாம் இல்லை. என் மனசில் எது சரின்னு படுதோ அப்படி தான் நான் பேசுவேன். அப்படி தான் நான் பேசியிருக்கிறேன். அதில் அதில் குறை அதில் நான் பேசுனது தப்புன்னா நீங்கள் தண்டனை கொடுத்துட்டு போங்க. அதுக்காக நான் ஒன்றும் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு ஒரு பெரியவர். அடுத்து அவள என்ன சொல்லியிருக்காரு? நான் எடுத்து பேசினது பார்ப்பனர்களை. நீங்கள் ஜட்ஜாக உட்காந்துருக்கிற நீங்கள் ஒரு பார்ப்பனர். பார்ப்பனர்களை பற்றி நான் ஏற்று பேசியிருக்கிறேன். உங்கள்கிட்ட நான் நியாயத்தை என் தரப்பு நியாயத்தை சொன்னேன் அப்படின்னா நீங்கள் என்ன எனக்காக நீங்கள் என்ன மாற்றியா சொல்ல போகிறீங்க? நீங்களும் அந்த பார்ப்பனர்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு எழுதுவீர்கள், தீர்ப்பு கொடுப்பீங்க. அதனால் நீங்கள் கொடுக்குற தீர்ப்பை கொடுங்க. நான் பேசுகிறபடி பேசிக்கிட்டு தான் இருப்பேன். நான் பேசுனது உண்மை தான். நான் பேசுனதுக்கான என்ன தண்டனைக்கு அதை கொடுங்க அப்படின்னு சொன்ன ஒரு பெரிய மனிதன். எந்த காலத்தில் அந்த காலத்தில் எப்படி 30-40 வருஷத்துக்கு முன்னாடி உன்னால் முடியுமா? ஏன் ஓடி ஒழிகிற? ஏன்னா அந்த ஆள் பேசுகிறதில்ல, அவர் அந்த கிழவன் பேசுனதில்ல, அந்த கிழவனுக்கு ஒரு உண்மை இருக்கிறது தெரிஞ்சது. நம்ம பேசுகிறது உண்மைன்னு ஒத்துக்கிட்டான். நம்ம பேசுகிறது தர்மம், நம்ம பேசுகிறது நியாயம், நம்ம பேசுகிறது கரெக்டு அப்படிங்கிற அந்த இது அவனுக்கு தெரிஞ்சிருக்குது அந்த கிழவனுக்கு. உன்னால் முடியுதா? பெரியாரை பற்றி உன்னால் முடியுதா? 40 பேர்த்தோட படிக்க சொன்னாருன்னு சொன்னியே தம்பி சாரங்கபாணி, நரைச்ச முடி சாரங்கபாணி சொன்னியே, அதுக்கான ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்கணும்ல. சரி இல்லை, பெரியார் சொன்னது ஆமாம் நான் தான் சொன்னேன், பெரியார் சொன்னது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நேராக நெஞ்சை நிமித்திட்டு போலீஸ்கிட்ட பேச வேண்டியதானேயா? அதை விட்டு போய் ஓசூரில் போய் ஒளிகிறையா தம்பி? என்னடா தம்பி, ஏன் தம்பி இப்படி இருக்கிற? தம்பி சின்ன பையல ஏன் இப்படி இருக்கிற? வயசு தான் அவனுக்கு 50 வயசுக்கு மேலே ஆச்சு போல் இருக்குது, முடியெல்லாம் நினச்சிருக்குது. எதுக்கு இந்த காலங்கட்ட காலத்தில் எதுக்கு போய் கழித்தீங்கன்னு? எதுக்கு இதெல்லாம் தேவையா? அதெல்லாம் நமக்கு நம்ம இருக்கிறதுக்கு இதெல்லாம் தேவையா? சாரங்கபாணி என்ன சாரங்கபாணி? பெரியாரும் ராஜாஜியும் நண்பர்களாம், ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். கொள்கை ரீதியான எதிர் துருவங்களில் நின்றுக்கிட்டு கொள்கையை பின்பற்றிட்டு இருக்காங்க. அவர் பாசிச கொள்கை, ராஜாஜி பாசிச கொள்கை, இவர் சோசலிச கொள்கை. சரிங்களா? இவரை கைது பண்ணி இவர் செஞ்ச போராட்டத்தினால இவரை கைது பண்ணி ஜெயிலில் போட்டிருக்காங்க. ஜெயிலில் போட்டு எந்த மாதிரி ஜெயிலில் போட்டிருக்காங்க தெரியுங்களா? கர்நாடகாவில் இருக்கிற அண்ணன் ஜெயில். அந்த ஜெயிலு சுண்ணாம்பு ஜெயிலாம். சுண்ணாம்பில் கட்டியிருப்பாங்க. உள்ளே உட்கார முடியும், எரியுமா, அப்படியே திக்குன்னு எரியுமா. அதுலேயும் சத்தம்லாம் இருந்தாராம். அதுலேயும் சத்தம்லாம் மறந்துருக்காரு. ஒருவேளை நண்பர் ராஜாஜிட்ட, என்ன ராஜாஜி எனக்கே இந்த மாதிரி ஒரு ஜெயிலை போட்டியே அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தா ஒருவேளை மாற்றி கொடுத்துருப்பாரோ என்னமோ தெரியல. ஆனால்
அவர் வந்து இந்த ஜெல்லு தான் போடணும்னு போட்டிருக்காரு. இவர் வந்து இந்த ஜெல்லு தானே போடணும்னு போட்டா, நான் அந்த ஜெல்லே இருக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மிஞ்சி போனா என்ன போவோம்? உயிர் தானே போவோம். அந்த தில் இருக்கா உங்கட்ட? உங்க அண்ணங்கிட்ட? அந்த கட்சி தலைவன்ட்ட இந்த மாரி தில் இருக்குதா? நேரா பேச முடியுமா ஜட்ஜு கிட்ட? நான் எதிர்த்தது உங்களுடைய கம்யூனிட்டிய பத்தி தான். நீங்களும் அந்த கம்யூனிட்டிய சேர்ந்தவர் தான். உங்கள்ட்ட எப்படி தீர்ப்பு கிடைக்கும்? நீங்க குடுக்குற தண்டனைய குடுங்கன்னு பேசுறதுக்கு ஒரே ஒரு ஆம்பள இன்னைக்கு இருக்கானா? எவன் சொல்லியா பார்ப்போம். அது தந்தை பெரியார் ஒருத்தரால தான் முடியும். அவரால மட்டும் தான் முடியும். ஆகவே தந்தை பெரியாரின் கொள்கைகளை படிப்போம், படிப்போம். அவர போற்ற வேணாம். அவர புகழ வேணாம். அவர அப்படியே தூக்கி வச்சுட்டு கொஞ்ச வேணாம் பெரியார. அவருடைய கொள்கைகள படிச்சு பாருங்க. யாரா இருந்தாலும் படிச்சு பாருங்க முதல்ல. அதுக்கப்புறம் பேசிக்குவோம். படிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க அதுக்கப்புறம் என்ன ரியாக்ட் பண்ணுவீங்கங்கிறது அவருக்கு பெரியாருக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். நன்றி, வணக்கம்.